வழியாக நாளில் சந்திப்பது மகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இதோட வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேறு வானத்திலிருந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணி போஷித்து வழிநடத்துகிற தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல விசேஷமாய் நீர் உமக்கென்று ஆண்டவரே அப்பா வேறு பிரித்து தெரிந்து கொள்ளப்பட்ட சனங்களுக்காக துதிக்கிறோம். எங்களை வேறு பிரித்த அந்த நோக்கத்தை ஆண்டவரே எங்களை கொண்டு நிறைவேற்றி வருகிற தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் தொழுது சேவிக்கும்படியாய், உங்களை ஆராதிக்கும்படியாய், உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக, உங்களுடைய ஜனம் என்று நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவிசத்தை காணப்படும்படியாக எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எங்களை பூமியில சாட்சிகளாய் ஆண்டவரே வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கால வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உண்மை தொழுது கொள்வதற்கு பாராட்டின கிருபைக்காக இரக்கத்துக்காக ஒரு விஷயம் கூட நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவன், உங்களுடைய வார்த்தையினாலே எங்களோடு பேசுகிற ஆண்டவர், உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தை தான் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்திக்கிறதா இருக்கிறது. உள்ளும் புறமுமான ஆண்டவரே ஆவிலே ஆத்மாவிலே சரீரத்தில் எங்களுக்கு தேவையான சகல நன்மையும் உங்களுடைய வார்த்தை மூலமாக என் தெய்வன் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துகிற தெய்வமே எங்களை நடத்தி செல்லும்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையினால் எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை ஆழ்த்தி வறுமையாக்குகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மறைத்து வெளிப்படுங்க. தேவையான ஆண்டவரே ஆலோசனை நன்மை கொடுத்து நடத்து. சிறிதானாலும் பெரிதானாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு உண்டாயிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆளுக்குள் வைக்கிறோம். எல்லா மகிமை எல்லா கனம் எல்லா துதி இயேசு நாமத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் உங்கள் யாவருக்குள்ளும் உன்னத தேவனுடைய பாதுகாப்பு ஆசீர்வாத நன்மையும் பரத்திலிருந்து பரிபூர்ணமாய் வந்து உங்களை ஸ்தோத்திரம் சந்தித்து ஆசீர்வதிப்பதாக சொல்லி அழைத்த தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வத்தினால் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். நான் வாசித்த சங்கீதங்களை வேண்டுமாய் ஒருவரை வாசிக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஏதோ நமக்கு அநேக காரியங்களை போதித்தாலும் இந்த சங்கீதக்காரன் நாட்களில் ஸ்தோத்திரம் நமக்கு சொல்லப்படுகிற வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தீமை விட்டு விலகி நன்மை செய். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் தெய்வ ஆலோசனைகள் நிறைய இருக்கிறது. அதில் எந்த ஒரு ஆலோசனை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தீமை விட்டு விலகி நன்மை செய். எதை விடணுமோ அதை விட்டு, எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. ஸ்தோத்திரம். விட்ட வேண்டியதை விட்டு செய்ய வேண்டியதை செய்கிற பொழுது தேவன் அதற்குரிய ஒரு நன்மையும் அங்கே வாக்களிக்கப்பட்டிருக்கு. என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்படி நிலைத்திருப்பதற்கான ஆலோசனை தான் தேவன் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நிறைய காரியங்கள் இதை கொத்த வசனங்கள் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா 7ஆம் வசனத்திலும் காரியங்களை வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 3:7 உன் வழிகள் எல்லாம் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. சொல்றோம். வேறு நமக்கு சொல்லப்படுகிற தெய்வ ஆலோசனை தீமை விட்டு என்ன செய், விலகு. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படு, தீமை விட்டு விலகு. சொல்றோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். விலகுன்ற காரியத்தை நாம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களில் சோத்திரம் சித்த நிருபங்களில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். சோத்திரம் விட்டு விலகு என்று சொல்லுவார். சோத்திரம் கட்டு கதைகளுக்கு விட்டு விலகு. சோத்திரம் மாயான காரியங்களுக்கு விட்டு விலக சொல்லி நிறைய காரியங்களை அங்கே எழுதுகிறத பார்க்குறோம். இங்கே சோத்திரம் தீமை விட்டு விலகு, நன்மை செய். கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. சோத்திரம் அப்படி தீமை விட்டு விலகும் பொழுது என்னென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம் இங்கே சொல்லும்போது நீதிமொழிகள் சொல்லும்போது அது 8ஆம் வசனத்தில் அதுக்குரிய பதில் சொல்லப்பட்டிருக்கு. தீமை விட்டு விலகு, அது உன் நாபிக்கே ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். சோத்திரம் தீமை இருந்தால் சோத்திரம் அதை நம்ம அடித்து விடும். சோத்திரம் தீமை விட்டு விலகும் பொழுது நமக்குரிய நன்மையை சோத்திரம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற நன்மைகளால் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அதே சங்கீதங்கள் 34ஆம் சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலையும் சோதரம் சங்கீதக்காரனுடைய எழுதுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் தீமையை விட்டு விலகி நன்மை செய். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தீமை விட்டு விலகி நன்மை செய். தீமை சோதரம் தீமையில எது முக்கியமாக சொல்லப்படுகிறது என்ற ஒரே கருத்தை ஒரு வார்த்தையை மட்டும் வேகமாக வாசித்து சொல்கிறேன். சோத்திரம் தீமை குறித்து பவுல் சொல்லும்போது 1 தீமோத்தேயு புத்தகத்தில் அடிக்கடி நம்ம வாசிக்கிறது தான் சொல்கிறது தான் சோத்திரம் கேட்கிற தேவனுடைய வார்த்தை தான். சோத்திரம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சோத்திரம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. ரூட். சோதரம் எல்லா தீமைக்கும் எல்லா தீமைக்கும் கெட்டு போவதற்கான தீமைக்கான எல்லாவற்றுக்கும் முதல் ரூட் வேர். சோதரம் சொல்லுவாங்க அந்த வேரை பிடிக்கிட்டா எல்லாமே சோதரம் ஆணி வேர். சில உபாதைகளில் வேர் இருக்கும். சோதரம் மாம்சத்தில் வருகிற சோதரம் கட்டிகள் போன்ற காரியங்களுக்கு அதில் வேர் இருக்கும். சில காலில் சில நடப்பதற்கு சோதரம் கஷ்டப்படுவாங்களுக்கு ஆணிக்கால்னு சொல்லுவாங்க. சோதரம் அதிலெல்லாம் அந்த வேரோடு அந்த இதை எடுத்தால் தான் சோதரம் அது பிற்பாடு அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கும். அந்த வேர் இருந்தால் மீண்டும் மீண்டும் வளர்ந்து அது உபத்திரம் கொடுத்து கொண்டே இருக்கும். சோதரம் அது மாதிரி முள் செடியை என்ன செய்வாங்க, வெட்டும்போது தீக்கொளுத்து எடுத்துட்டு அதை வேரோடு என்ன செஞ்சிருவாங்க, பிடுங்கி எடுத்துருவாங்க. அப்போ அது நமக்கு தொந்தரவு தராது. அதுபோல் சோதரம் பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது, வேர் ரூட். சோதரம் பண ஆசை, லவ் மணி, பணத்து மேலே ஆசை. சோதரம் இன்னைக்கு பண ஆசையில் தான் நிறைய தீமையான செயல்கள் நடக்கிறது. எந்த தீமையான செயல்களை செய்வதற்கும் பணம் செயல்படுகிறது. நிறைய காரியங்களை நம்ம கண்கூடாய் பார்க்கிறோம், காதுகளால் கேட்குறோம். சோதரம் சில செய்திகளை நம்ம வாட்ஸ்அப்பில் சோதரம் செய்தி அனுப்புறது போல் யூடியூப்பில் சோதரம் இப்படிப்பட்டவங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய காரியங்களை செய்கிறாங்க. நன்மையான காரியங்களும் வருகிறது, நல்ல ஆலோசனையான காரியங்களும் வருகிறது. சோதரம் தீமையான காரியங்களை பணத்தை கொடுத்து சோதரம் தேசத்தில் பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கான பேசுகிற காரியங்கள், சோதரம் தவறான காரியங்களை பரப்புவதற்கு பணம் செலவழித்து சோதரம் என்ன செய்கிறாங்க, சோதரம் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு பணம் செலவழித்து சோதரம் இப்படி தீமையான காரியங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, பணத்து மேலே ஆசை வச்சு சோதரம் அதன் வழியாக பிசாசு என்ன செய்யறான், செயல்படுகிறான். தீமைக்கெல்லாம் காரணம் வேறு என்று சொல்லப்படுகிறது சோதரம் தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாத சோதரம் நன்மை. தீமையான பேர ஆங்கிலத்தில் என்ன சொல்றது, ஈவில் திங் என்ன சொல்லப்படும். சோதரம் தீமைன்னு சொல்வது ஈவில் திங், பிசாசனுடைய செயல். சோதரம்
அதை என்ன செய்யப்படணும், வேரோட பிடுங்கி போட்டால் தான் சோதரம் நம்மளால அடுத்த செயலை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். சோதரம் அப்போ இந்த நன்மை செய்ய முடியாம தடுக்கிறதுக்கு சோதரம் இந்த தீமைக்கெல்லாம் முக்கிய காரணம் இருக்கிறது என்னவா இருக்குது, பண ஆசை, லவ் மணி. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து ஆசை வச்சு விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை தாங்களே உருவ கொத்தி கொண்டு இருக்கிறார். அதனால அவன் ஒரு ஆசை. அதனால என்ன செய்ய, இந்த தீமையை விட்டு நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விட வேண்டியதை விடு, பிடித்துக்கொள்ள வேண்டியதை பிடிச்சு. ஸோ இதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ தீமையை விட்டு விலகி நன்மை செய். தேவன் நம்மை நன்மை செய்யும்படியாக தான் சோதரம் தெரிந்தெடுத்தார். நாம் தீமைக்குள்ளதான் கிடந்தோம். சோதரம் ஆண்டவர் என்ன செய்தாரு, இந்த பொல்லாங்கிலிருந்து இந்த தீங்கிலிருந்து எடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்து நமக்குரிய ஆலோசனைகளை தான் கொடுக்கிறார். அதில் திரும்பவும் போய் விழுந்துடக்கூடாது என்பதற்காக தான். அங்கேருந்து மீண்டு வந்தாலும் கூட என்ன ஆகுது, மீண்டும் என்ன ஆகிடுறாங்க, இந்த பண ஆசை தான் எல்லாத்தையும் வைக்கிறார். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி, விசுவாசத்தில் வந்து விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுகிற காரியம் எதனால் ஆயிடுது, பணத்தினால். சோதரம் பண ஆசையினால். சோதரம் அப்போ தீமை முற்றிலுமாய் வேறெடுக்கப்பட வேண்டுமானால் சோதரம் முதல்ல அது பண ஆசையிலிருந்து வெளியே வந்தால் தான் சோதரம் நம்ம தீமையை விட முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் சோதரம் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சோதரம் சொல்லும்போது, தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை சோதரம் தான் நேசித்த ஜனம், அடிமைத்திலிருந்து கூப்பிட்ட ஜனம், அந்த ஜனத்து மேலே அன்பு வச்சு அவங்களை நேசித்து அவங்களை ஆண்டவர் விடுவித்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. சோதரம் அதை விடுவித்த அந்த ஜனங்கள் சோதரம் மீட்பை பெற்ற போது, விடுதலை பெற்ற போது சந்தோஷமாக பாடினாங்க, கொண்டாடினாங்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. நாட்கள் செல்ல செல்ல, நாட்கள் போக போக இந்த உலகம் அவங்களுக்குள்ள வர ஆரம்பித்த பொழுது மீண்டும் என்ன செஞ்சிட்டாங்க, சோதரம் வாசிங்க சோதரம் எரேமியா தீர்க்கதரிசி அதுதான் அவர் சொல்றாரு, மறந்து விடுகிறார்கள். எப்படி நான் பிரசங்கத்தை சொல்லியிருந்தேன், சங்கீதம் 106 சங்கீதத்தில் 22 வசனத்தில் சொன்னேன். இங்கேயும் ஆண்டவர் அதே தான் சோதரம் சொல்லுகிறார். சோதரம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க, 13ஆம் வசனம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் என்று சொல்றார். தேவ ஜனம் என்ன செய்துதான், அந்த ஜனத்தை விடுவித்து தன் ஜனம் என்று சொன்னார். சோதரம் சங்கீத காலத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சோதரம் சீரை பெற்ற ஜனம், அவர் தங்களை தெய்வமாய் கொண்ட ஜனமும் சோதரம், அவரால் மீட்பப்பட்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது, சுதந்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்படும். அந்த பாக்கியம் பெற்ற அந்த ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனம் இப்போ என்ன செய்தான் என்று சொல்றாரு, தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு. அப்போ அந்த ஜனத்தின் மேலே தேவனுடைய கண்கள் எப்பொழுது நோக்கமாக இருக்குது. அவர் கவனிக்கிறார், செய்கையை கவனிக்கிறார், நடக்கையை கவனிக்கிறார். சோதரம் கவனித்து இப்போ என்ன சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அது அன்னைக்கு அவங்களுக்கும் பொருந்தும், இன்னைக்கு நமக்கும் பொருந்தும். சோதரம் இன்றைக்கும் தேவன் நம்மை கவனித்து அறிகிறார். உயர வானத்திலிருந்து நம்மளை சோதரம் கீழே கண்ணோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சோதரம் அப்போ அவர் பார்க்கிற பொழுது தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார். சோதரம் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள்.
தண்ணீர் நிற்காத தொட்டியாக வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். சோதரம். அப்படியானா என்ன செய்றாங்க? இந்த ஜனம் சோதரம் தேவனை மறந்து விட்டார்கள். சோதரம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என்னை மறந்து விட்டார். அதுதான் சோதரம். அங்க 106ஆம் சங்கீதத்தில் பார்த்து தேவன் செய்த எல்லா செயல்களையும் மறந்து தேவனை விட்டு விட்ட நிலை. அது ஜீவ தண்ணீர் ஊற்றாலதான் சோதரம் தாகம் தீர்க்கப்பட்டார். நமக்கும் இந்த ஊற்று தான் கல்வாரி சிலுவையில சோதரம் திறக்கப்பட்ட ஊற்று. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாம். அப்போ வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்ற தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள எந்த நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டாங்க. சோதரம். அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. 17வது எரேமியா 17வது இருந்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே 2 விதமான காரியங்கள் சொல். கர்த்தரை நம்புகிற மனிதனும் நம்பாத மனிதன். கர்த்தரை பிடித்து கொண்ட மனிதன், கர்த்தரை பிடித்து கொள்ளாத மனுஷன். வெடிப்புள்ள தொட்டி என்பது தங்களுக்கு தாங்களே தம்முடைய சுய பலன், சோதரம், சுய அறிவு, சுய ஞானம், சோதரம், தேவனை விட்டு விட்ட செயல். அதான் சொல்லப்படும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல். சோதரம். நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலே குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான் என்று சொல்கிறார். நன்மை வருகிறது, தேவனிடத்தில் வருகிற நன்மையை காணாமல். சோதரம். நம்ம தன்னுடைய சுயமாய் தங்களுக்கென்று தேடிக்கொண்ட மாம்ச பலம், சுய அறிவு, சுய ஞானம், சோதரம், யார் தான் அவங்க? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் தேடுகிற காரியத்தில் எப்படி போயிட்டாங்க? நாட்கள் போக 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 சோதரம் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை விட்டு விட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தங்களுக்கு தாங்களே. சோதரம். அப்படின்னா இன்னொரு விஷயத்தான் சோதரம் சுயமா தேவனை உருவாக்கி கொண்டார்கள். சுயமான கற்பனைகளை சோதரம் கட்டளைகளை அவங்க உருவாக்கி அதுதான் சரின்னு என்ன செய்யறாங்க? நடக்கிறார். தான் செய்வது சரி என்றும் தன் பார்வைக்கு சரி போனபடி வாழ்கிற காரியங்கள். அப்படி வாழ்கிற பொழுது நமக்கு என்ன உண்டாகாது? அது தெய்வ நம்பிக்கை அற்ற செயல். அதில் நமக்கு நன்மை, தேவனால் நன்மை உண்டாகும். ஆனால் தேவனால் சோதரம் தேவனை பிடித்து கொண்டு வாழ்கிற, நம்பி வாழ்கிற சோதரம் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சோதரம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படி நெருக்கமான காலங்கள், இக்கட்டான காலங்களிலும் சோதரம் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழைத்தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். சொல்றோம். 14க்கு மகிமை உண்டாம். தேவனிடத்தில் வருகிற அந்த நன்மை, தீமையை விட்டு விலகி சோதரம் தெய்வத்தை நன்மை செய்கிற தேவனை பின்பற்றுகிற பொழுது தேவனிடத்திலிருந்து நன்மை உண்டாகும். நிலைத்திருக்கிற செயல் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். மகா வறட்சியான காலங்களான எப்படிப்பட்ட சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையிலும் சோதரம் தேவன் அவனை நடத்துவார். அதுதான் சொல்றாங்க. சோதரம் அதுதான் அவர் சொல்றார். 2 தீமைகளை செய்தார், என்னை விட்டு விட்டார்கள். விட்டு விட்டவர்களுக்கு சோதர வனாந்திரம் வறட்சியமான சூழ்நிலை. பிடித்து கொண்டவர்களுக்கு சோதரம் அவரை பற்றி கொண்டவர்களுக்கு, அவரை பற்றி கொள்ளுகிறதுனா என்ன? தீமையை விட்டு விலகு. அவர் சொல்றது அதுதான், தீமையை விட்டு விலகு. அந்த தீமையை விட்டு விலகுவதுதான் அவரை பற்றி கொள்வது. ஜீவத்த நீர் ஊற்றாகி அவரை பிடித்து கொள்வது. சோதரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சோதரம். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது இந்த பூமியில வந்து சொன்ன பொழுது நிறைய காரியம் பூமியில சொல்லுகிற பொழுது சில விஷயங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். மத்திய 17ஆம் அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சோதரம் 18ஆம் வசனத்துல
கடந்த வாரத்தில் அது காரியங்களை கொஞ்சம் தியானித்தோம், கனிகளை குறித்து. சோத்திரம். மனுஷனை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இருக்குது. சோத்திரம். பதினொன்று 18 லூக்கா. லூக்கா 6:45 சார், மத்தேயு தான் 11:17-18. லூக்கா 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான். இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். 44 அந்த சோதரம். 43. நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்க மாட்டோம், கெட்ட மரமானது நல்ல கனியை கொடுக்காது. அந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும். சோதரம். மரம் கனியினால அறியப்படும் அப்படின்னு சொல்றார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு மனுஷனை அவருடைய கிரியைகள், செயல்கள், கனிகள் என்பது கிரியைகள், அதுதான் சொல்லப்படும். அப்போ தீமையை விட்டு விலகி, அப்போ தீமை செய்கிற சோதரம் மரம் தீமையான கனிகளை தான் கொடுக்கும். அப்படி கொடுக்கிற சோதரம் அந்த கனிகளை கொடுக்கிற அந்த காரியத்தில் ஆண்டவர் செய்கிறாரு. விடுதலை கொடுக்குறக்காக, ஆலோசனை கொடுக்குறக்காக சொல்லுகிறார். தீமையை விட்டு விலகி என்ன செய்? நன்மை செய். நன்மை செய்தான் நீ என்ன செய்வ? நிலைத்திருப்பாய். தீமை விட்டு விலகி நன்மை செய்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அப்போ தீமையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரு வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறோம். எப்படிப்பட்ட தீமையாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஆலோசனை, அதை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் கூட இருக்கிற பொழுது நமக்கு விடுதலை உண்டு, நன்மை உண்டு. சோதரம். நம்ம நல்ல மனுஷனாக மாற்றி சோதரம் நம்ம நல்ல கனிகளால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். அதுதான் நம்மளுடைய ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவத்தில் வரும்போது நம்ம கனி சோதரம் தீமையான கனிகளை கொடுத்து நம்ம அதான் போக சொல்லும் பொழுது நாம் என்ன செய்யப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவோட என்ன செய்யப்பட்டோம்? வெட்டி ஒட்டப்பட்டிருக்கிறோம். சோதரம் அப்படின்னு சொல்லுகிறார் ரோமர் நிறுவத்தில். ஆகாத காட்டு ஒளிவு மரமாக இருந்த நம்மள தீமையான கனிகளை கொடுத்து கொண்டதை நம்ம என்ன ஆக்கிட்டாரு? வெட்டி நல்ல மரத்தோடு நல்ல கனி கொடுக்க அவரோடு என்ன செய்து விட்டார்? ஒட்டி வச்சு. சோதரம். அவ நல்ல இந்த ஒட்டப்பட்டபடினால சோதரம் கிறிஸ்துவில் இருந்து வருகிற கனியை ஆண்டவர் மரத்தை எதிர்பார்க்கிறார். அதை தான் பவுல் இப்படி எழுதுறார். சோதரம். எபேசியர் 2:10 வரோம்னா சோதரம் வெட்டப்பட்ட அந்த நிலைமையை அங்கே சொல்லப்படுது. சோதரம். நான் பெற்ற அந்த ரட்சிப்பு தான். சோதரம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகள் நமக்கு என்ன செஞ்சாரு? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சோதரம். 8 கிருபையினால விசுவாசத்துக்கு ரட்சிக்கப்பட்டது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஏவு. ஒருவரும் பெருமை வராதபடி இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் எதுக்காக ரட்சிக்கப்பட்டார்? எதுக்காக சோதரம் ஒட்டப்பட்டோம்? அதான் சொல்லப்படும். ஏனெனில் நற்கிரியைகளை, நன்மையான காரியங்களை செய்கிறதற்கு நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம்? ஆகாத காட்டு ஒளிவு மரங்களாக இருந்த நம்மள அவனை வெட்டி எங்கே வெடிக்கிறாரு? சோதரம் நல்ல ஒளிவு மரமாகிய இயேசு கிறிஸ்துக்குள் நம்ம இணைக்கிறார். அல்லேலூயா. சோதரம் எதற்காக இணைக்கிறார்? சோதரம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு, அவைகளை நடக்கும்படிக்கு சோதரம் முன்னதாக அவைகள் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படியானா முன்னாடி நம்ம எப்படி நடந்தோம்னு இந்த அதே பகுதியில் சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் முதல் 2 வசனங்கள் வாசித்தீங்கன்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற
ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீங்க. நடந்து கொண்டவங்கள தான் அந்த நடக்கையிலேருந்து மாற்றி என்ன செய்தார்? ஒரு புதிய நடக்கை கொள்ள. அந்த நடக்கை நல்ல நடக்கை அல்ல, தீமையான நடக்கை. அந்த தீமையை விட்டு விலக்கி ஆண்டவர் செய்தார், அவரோடு நம்ம இணைத்து கொண்டு தான் சொல்றார். நன்மை செய்யுங்க, நற்கிரியை செய்யுங்க. இதற்காக தேவன் இன்னைக்கு நேற்று இல்லை சொல்றாரு, நடப்பிக்கும்படி, இதை செய்யும்படி, நன்மையானதை செய்யும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றையும் முன்குறித்து செய்கிற தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஸ்தோத்திரம். ஆகவே அப்போ நம்ம தீமை செய்யாமல் இருப்பதற்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்லிக் கொடு, தீமையை விட்டு விலகி நன்மை செய். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் நிருபத்துக்கு வரும்பொழுது சில மீண்டும் ஆலோசனைகளை அங்கங்கே சபைக்கு வரும்பொழுது அவர் ஆலோசனை கொடுத்து வருகிற வார்த்தைகளை பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். 17ஆம் வசனத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். நற்கிரியை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு ஸ்தோத்திரம், பிற்பாடு வெட்டி ஒட்டப்பட்டு இணைக்கப்பட்ட நமக்கு ஸ்தோத்திரம், தெய்வம் தம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் தம்முடைய பிள்ளை ஸ்தோத்திரம் அப்போஸ்தலரை நிறைத்து பரிசுத்த ஆவியினால் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற தெய்வ வார்த்தை ஆலோசனை என்னன்னா, மீண்டுமாக ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அங்கே தீமை விட்டு விலக சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாங்க? ஒருவனுக்கும் தீமைக்கு, தீமையே செஞ்சா கூட நமக்கு என்ன செய்யாதீங்க? தீமை செய்யாது. இதுதான் நமக்கு சொல்லப்படும். தீமை விட்டு விலகு அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றோம், கிறிஸ்துவுக்குள்ள வருகிற பொழுது, அவரோடு வெட்டி இணைக்கப்படுகிற போது இப்போ என்ன சொல்றாரு? அவன் தீமையே செய்திருந்தாலும் கூட ஒருவனுக்கு என்ன செய்யாத. சோதரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல? சோதரம் இதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவன் அப்படி நடந்துக்கிறோமா? தீமை செய்கிறவனுக்கு சோதரம் தீமை செய்யாது இருக்கிறோமா? எப்படி ஆகலும் என்ன செய்யறோம்? தீமை செய்ய யோசிக்கிறோம். அவன் அப்படி செஞ்சிட்டான், அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பதிலான காரியங்களை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பவுல் சொல்லுகிறார், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். மனுஷனுடைய பார்வையில் சோதரம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? நன்மை செய்கிற புலத்தரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் யோக்கியமானதை செய்ய நாடுங்க. சோதரம் அவனை செஞ்சுட்டான்னா அடுத்து என்ன செய்யறான்? பின்னாடி குழி தோன்றதுக்கு சோதரம், அவனை கெடுக்கிறதுக்கு சோதரம், அவனை சில காரியங்களை தள்ளிவிடுவதற்கு பல காரியங்களை யோசித்து செயல்படுகிறோம். அது யோக்கியமாக இருக்குமானா யோக்கியமாக இருக்காது. ஆனால் உன் சாமர்த்தியத்தில் வேணால் செய்யலாம், உன் அதிகாரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம், உன் சோதரம் உன் சற்பனையான காரியத்தில் வேணாலும் செய்யலாம், நரித்தந்திரமான காரியத்தில் வேணால் செய்யலாம். நான் வேதம் அது சரின்னு சொல்லுதான்னா இல்லை. சோதரம் எதை சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியம், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி நாம் நடந்தா நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கும், வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. 21ஆம் வசனம் சொல்றாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு, ஜெயம் பெறு. சோதரம் தீமைக்கு பதிலாக நன்மை செஞ்ச ஜெயம் வந்துடும். அல்லேலூயா. அதை இயேசு நமக்கு கற்பித்து கொடுத்துட்டு போனார். சோதரம் இப்படி செய்ய பழகிக்கோங்க. கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பழக்கத்தில் தான் வரும், விட்டு கொடுத்துல தான் வரும், கஷ்டமாக தான் இருக்கும். தேவானுக்கெல்லாம் சோதரம் அதே பழகி விட்டபடினாலே சோதரம் கல்லெறியும் போது கூட சோதரம் இயேசு என்ன செய்தாரோ அதை செய்தான்.
சோதரம் கதனாவதுக்கு அவன் மன்னிக்கும்படி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணினான். ஆகவே நீ தீமையினால வெல்லப்படாமல் சோதரம் அப்படி செய்யறாங்க, தீமையினால வெல்லப்படுறாங்க சோதரம், பழிக்கு பழி வாங்கி ஜெயம் எடுக்கிறாங்க. ஆனா அப்படி நம்ம செய்யும்படி சொல்லலை. நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறது வேதம்? தீமையை நன்மையினால வெல்லு. சோதரம் தீமை செஞ்சா அவனுக்கு நன்மை செய்து ஜெயத்தை எடுக்கணும். அல்லேலூயா. சோதரம் அதான் இயேசு கற்பித்து கொடுத்தார், அதான் அதை சொல்லித்தார். அதுக்கு முன்னாடி அடுத்து 3 பேதுரு அதிகாரத்துக்கு வந்தேன்னா அங்கே 9ஆம் வசனத்துல தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல், பதிலுக்கு பதில் செய்யாம, அப்படிதான் அர்த்தம். தீமைக்கு தீமை பதில், உதாசீனத்துக்கு உதாசீனம் பதில், அது சரி கட்டாது, அது செய்யாது. அதற்கு பதிலாக வெட்டப்பட்டு ஒட்டப்பட்டிருக்கிற ஜீவ நீரூற்றுக்குள்ள சோதரம் தாகத்திற்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே சோதரம், விசுவாச பிள்ளைகளே, மீட்கப்பட்டவர்களே சோதரம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, பரிசுத்தவான்களே சோதரம், நீங்க என்ன செய்யாதீங்க? தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, நீங்கள் யாரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. சரி கட்டாதீங்க, பதில் செய்யாதீங்க, அதுக்கு பதில் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நீங்க இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நன்மை செய்யுங்க, தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நன்மை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, என்ன நீங்க நிலைத்திருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அதனால தீமைக்கு தீமை செய்யாது. அது எளிது, ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். சொல்றோம், அது மனித இயல்பு. விசுவாசம் அப்படி தூண்டி நம்மளை நடத்த முடியும். ஆனால் அது வேண்டாம். ஆவியில நடத்தப்படுவதற்கு அதை விட்டுருங்க. முன்னாடி அப்படி இருந்தது, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் ஆண்டவர் இருந்தார். அதெல்லாம் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? தன் சரீரத்தை செய்து நிறைவேற்றிட்டார். அதனால வந்ததெல்லாம் அவர் சரீரத்தில் சுமந்து தேர்த்திட்டார், ஆணி அடிச்சு முடிச்சிட்டார். ஆனால் நம்ம அதையே செய்தோம்னா இன்னும் அங்கே தான் நிற்கிறோம். ஆனால் அப்படி அல்லாம அது சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து ஆசீர்வதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகுக. அதனால தொடர்ச்சியா வசனங்களா சொல்ல, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை என்ன செய்ய விலக்கி காத்து, தீமை காத்து கொள்ள ஆலோசனைகள். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து, தீமையை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை என்ன செய்து பின்தொடர கடவன். இதை ஃபாலோ பண்ணு. சோதரம், நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை ஃபாலோ பண்ணு, பின்தொடர். இதுதான் சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை பவுலிங் எடுத்து சொல்லுகிறார். தீமைக்கு விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ளுன்னு அந்த சங்கீதம் 34:14 எழுதப்பட்டதை இங்கே நினைவு கூர்ந்து எழுதுறார். இங்கே கொஞ்சம் விளக்கமா சொல்றார், சரி கட்டாத. சூப்பர். அடுத்து சொல்றாரு, எப்படி ஜெயிக்கிறதுன்னா சொல்றாரு 13ஆம் வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களானால், கிறிஸ்து நம்ம சோதரம், அதுக்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டு நன்மை செய்கை அவர் முன்னாடி அதை நடந்து செஞ்சிட்டாரு, அதன்படி நடக்கிறது தான் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, வெட்டி ஒட்டி இருக்கிறாரு. சோதரம், தண்ணீரால் தாகம் தீர்த்திருக்கிறார். சோதரம், வெடிப்புள்ள தொட்டிகளை போல அது உள்ள போய் வெளியில போறதுக்கு அல்ல, இதை தேக்கி உள்ள வச்சு சோதரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு, நன்மை கொண்டு வருவதற்காக. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன்
நன்மை பின்பற்றினா தீமை வராது, அணுகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ இயேசு என்ன கற்பித்து கொடுத்தார்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும். அடிக்கடி சொல்லுகிற காரியம் 45ஆம் வசனம் நினைக்கிறேன். வசனம். முன்னாடி சொன்னது இருக்குது இல்லை. 43ஆம் வசனம் சொல்லுது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதரம் இதுதான் சோதரம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் வித்தியாசத்தை பவுல் சோதரம் கொரிந்தியரிடத்தில் சொல்லுகிறார். சோதரம் அது முக்காடு சோதரம். இது சோதரம் மகிமையின் சோதரம் ஊழியம். இந்த மகிமையின் ஊழியத்தில் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்ம பயன்படும்போது சோதரம் இது மகிமையான இருக்கும், சோதரம் பிரகாசமாக இருக்கும். 44ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகிங்க. சோதரம் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. சரி கேட்டாதீங்க, என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நீங்கள் அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. சோதரம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? பொல்லாப்ப விட்டவர்களுக்கு. சோதரம் தீமையை நன்மையினால வெல்றதுக்கு வழியை இயேசு சொல்லிக் கொடுத்தது. தீமையால வெல்ல முடியாது. சோதரம் தீமையை நன்மையால தான் வெல்ல முடியும். அதனால உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சோதரம் இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்றோமான்னு தெரியாது. சோதரம் இதனோட வாழ்க்கையில கொஞ்சம் அபியாசப்படுத்த வேண்டியதான சூழலில் இருக்கிறோன்னா சோதரம் இது அனுதின ஜீவியத்தில் அனுதின வாழ்க்கையில் வந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ணதான் வருமே தவிர சோதரம் ஒரே நாளில் வந்துடாது. சோதரம் இணைக்கப்பட்டா பராமரிக்கப்பட்டு சோதரம் அது நடத்தப்படும் பொழுது தான் வரும். இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகம் சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் இது இப்படி நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தாக்கா சோதரம் மிக குறைவானதான் இருக்கு. ஆனால் வாழ்ந்து காட்டினாங்க, எல்லாமெல்லாம் இல்லை. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது பெருக்கூட்டம் அல்ல, ஒரு சிறு கூட்டம் தான். அந்த சிறு கூட்டமாக இருக்கிறதுக்கு தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாரு. அந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னா தீமையினால் நன்மையை சோதரம், நன்மையினால் தீமையை வெல்லணும். அதுதான் தேவனுடைய உபதேசம், தேவனுடைய காரியங்கள். அப்படி சோதரம் நம்ம செய்தால் என்றென்றைக்கு நம்ம எப்படி இருப்போம்? நிலைத்திருப்போம். இப்படி செய்வதனால் அப்படி சொல்றாரு, இப்படி செய்வதனால் அடுத்த வசனம் சொல்றாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். சொல்லு கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ இப்படிப்பட்ட நன்மையை செய்யதான் தேவன் நாம என்ன செஞ்சிருக்கிற அழைத்தார். அப்படின்னு இப்படிப்பட்ட நன்மை செய்தால் நாம் என்ன செய்வோம்? என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாம். சோதரம் ஒரு 3 வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். சோதரம் நன்மை என்ன? நன்மை செய்தால் நமக்கு என்ன உண்டாகும்? சோதரம் சங்கீதம் 34:10 சொல்லுகிறது. சோதரம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்லுகிற வார்த்தை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போதே வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் தீமை விட்டு விலகி நன்மையை பின்பற்றி தேடுவோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறதுனா என்ன? அவர் சொன்ன வார்த்தையை பின்பற்றி நடக்கிறது தான். தீமையை விட்டு விலகி நன்மை செய்து அவரை தேடுவோமானால் நமக்கு என்ன நடக்காது? ஒரு நன்மையும் குறைபடாது. குறைவில்லாத நன்மைகளை நமக்கு கொடுக்கிறவர். சோதரர் தீமையை விட்டு விலகி நன்மை செய், தேவன் சொன்ன காரியங்களை செய், அப்போ ஒரு நன்மை நமக்கு குறைவில்லாமல் தருகிறார். சோதரம் அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை உண்டு.
கத்திடத்தில் நன்மை உண்டு. கத்திடத்தில் நன்மையை நாம் பெற்று சோதரம் உலகத்துக்கு சோதரம் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையை செய்து வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 84:11 சொல்லுகிறார், சோதரம் அவர் நன்மையை கொடுக்கிற தேவன். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கொடுக்கிறது. சோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை கொடுக்கிறவர். அப்போ தீமை விட்டு விலகி நன்மை செய்யன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எதை பார்க்குறாரு? தீமை விட்டு விலகி நன்மை செய்யறது உத்தமமான வாழ்க்கை, உத்தமமான ஒரு நடக்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம செய்யும் பொழுது நமக்கு பரலோகத்தில் தேவனிடத்தில் என்ன உண்டாகிறது? நன்மை உண்டாகிறது. சோத்திரம். அடுத்து சொல்லுகிறார் சோத்திரம் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குன்னு 3 காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். சோத்திரம் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். ஜெப வாழ்க்கையில நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக இது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? தேவனுடைய பார்வையில் நன்மையும் பிரியமாய். அப்ப இதை செய்ய தான் தேவன் நமக்கு தெரிஞ்சிருக்கிறார். சோதரம் எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணணும். நாம் நல்ல ஒழுக்கத்தோடு வாழறதுக்கு ஜெபம் பண்ணணும், செயல்படணும். சோதரம் இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. இப்படி நம்ம சோதரம் செயல்பட்ட தீமையை விட்டு விலகி நன்மை செய்து வாழ முடியும். ஆகவே சோதர வேதம் சொல்லுகிறது, சோதரம் தீமையை விட்டு விலகி நன்மை செய். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. சோதரம் தீமைக்கு காரணமாக இருக்கிற பண ஆசையை விட்டு விலகு. பதிலாக தீமையை வெல்ல கற்றுக்கொள். தீமையை நன்மையான வெல்ல கற்றுக்கொள். இதுதான் நமக்கு வேதம் கற்றுக்கொள். அப்படி செய்தால் நம் வாழ்நாள் நீடித்திருக்கும். தேவனால நாம் நிலைத்திருப்போம். நம்ம நன்மை செய்தால், தீமைக்கு நன்மை செய்தால் நம்ம யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜீவிதம் செய்ய கர்த்தர் நாள் நமக்கு கிருபை தருவார். கண்களை பண்ணோம். மகா இரக்கம் கிருபை நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய். அப்போது என்னென்னைக்கு நிலைத்திருப்பான். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து வா. நாங்கள் இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். தீமையிலிருந்து எங்களை ஆண்டவர் மீட்டு விலக்கி ரட்சித்து உம்மோடு சேர்த்து கொண்டு நன்மை செய்வதற்காக எங்களை தெரிந்து கொண்டு நற்கிரியைகளை செய்வதற்காக தெரிந்து கொண்டீரே. அதை நாங்கள் செய்ய எங்களை தொடங்கினவர் முடிவு பிறந்த நடத்த வல்லவராக இருக்கிற தேவக்கரலை ஒப்புக் கொடுக்கிறோம். மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய, யாருக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி, உதாசீனத்துக்கு உதாசீனமான காரியங்களை செய்யாது எங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்நாள் வார்த்தையின் ஆலோசனை கொடுத்து எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து வாழைக்குள்ளே வைக்க பொருட்படுத்திக் வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வழிநடத்தலுக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே
நடத்தி செல்லும். நீ கற்பித்த போதனைக்குள்ளே நான் நடந்து செல்ல, அது சிறிதானாலும் பெரிதானாலும் இதை மாற்றி சோதரம் செய்கிற யாரும் பரலோகத்தில் ஆண்டவரே அப்பா பெரியவனாக இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே சோதரம் இதில் நான் என்னுடைய ஜீவிதத்தை மாற்றி செய்யாதபடி என்னுடைய ஜீவிதமாக இதை மாற்றிக்கொள்ள உங்களுடைய வாக்குகளை மாற்றி உங்களுடைய வாக்குகள்படி நடப்பதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நாங்கள் மனுஷங்க ஐயா, நீங்கள் மண் என்று நினைவு கூறுகிறீங்க தான். ஆனால் அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே உங்களுடைய விலையேறப்பட்ட நன்மை ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவி ஆகிய பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த மண் ஆண்டவரே கதா விசோத்திரம் நல்ல இதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்திலிருந்து ஆண்டவரே நன்மையானது எடுத்து ஆண்டவரே கதாவை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு துணை நிற்கிற பரிசுத்த ஆவியானவரே துணை நின்று எங்களோடு எங்களை வழிநடத்தும்படி உங்களுக்கு அருளப்படும். அந்த நடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும். தேவன் ஆவியில் நடத்தப்படும்படி கோப்பப்படும். சந்திக்கிட்ட யாரை ஆசிரியேஷன் பிதாவான என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி. வருவாதே நக்கமெல்லாம் மன்னித்து உணவுகள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணங்களை பிழைக்கு மீட்டு நிற்கிறதுனால் இறக்கங்களால் முடிச்சு விட்டி நன்மையிலான் வாய் திருப்தியாக கடலுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமே. உலகத்திரா இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்பும் ஐக்கியமும் மீண்டும் என்று சதா காலம் ஒரு வருகை விட்டும் எல்லா பரிசுத்தோடு இருப்பது போல் நம்மளை இவரோடு மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமே. ஆமே. அல்லேலூயா. ஒரு வாழ்த்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.